ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு ஐஜிஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க சால்னா எப்படி பண்ணுறதுன்னு கேட்டாங்க. பிரியாணி வீடியோ பார்த்துட்டு அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. இது எங்கள் ஊர் ஸ்டைலில் வச்சுருக்கோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு துவரம்பருப்பு 100 கிராம் எடுத்துக்கலாம். இந்த அலாக்கு 100 கிராம் அலாக்கு. கடலைப்பருப்பு 100 கிராம். கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கழுவிடலாம். குக்கரில் பருப்பு சேர்த்துருவோம். மஞ்சத்தூள் கொஞ்சம். இப்போ 150 கிராம் மட்டன் எடுத்து வச்சுருக்கேன். அது நல்லா எலும்பு கறியாக இதில் போட்டால் தான் நல்லாயிருக்கும் தால்ச்சாவுக்கு. அதை இதோடு சேர்த்துருவோம். தண்ணி ஊற்றிடலாம். அதுக்கு அளவான தண்ணி. இப்போ அதுக்கு அளவான தண்ணி சேர்த்துட்டோம். இதை அப்படியே நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பருப்பும் மட்டனும் வெந்துருச்சு. இப்போ தால்ச்சாக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டோம். வெங்காயம், சின்ன வெங்காயம் தட்டி வச்சுருக்கேன். ஒரு பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம். கொஞ்சம் மல்லி இலை, இஞ்சி பூண்டு 1 ஸ்பூன், கத்திரிக்காய் ஒரு 300 கிராம் எடுத்துருக்கேன். ஒரு வாழைக்காய் எடுத்து வச்சுருக்கோம். சுரக்காய் சின்ன சைஸ் சுரக்காயில் ஒரு பாதி போட்டிருக்கேன். இது போதும். தேங்காய் கொஞ்சம், இது அரைச்ச தேங்காய் கொஞ்சம். இதுக்கு புளி ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து ஊற வச்சுக்கோங்க. இப்போ குழம்பு தாளிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துடலாம். ஏலக்காய் கிராம்பு ஒரு 2 போட்டுக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் வெங்காயம், சின்ன வெங்காயத்தை நல்லா தட்டி வச்சுருக்கேன். அரைச்சி போடாதீங்க, டேஸ்ட் இருக்கும். அது நல்லா தட்டிட்டு அப்படியே போடுங்க. பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு 1 ஸ்பூன், பட்டை கிராம் தூள் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டால் போதும். அவ்வளோதான் இருக்குது. தக்காளி சேர்த்துடலாம். மல்லி தனியை சேர்த்துருவோம். இது எல்லாம் வதங்கி வரட்டும். மிளகாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். கல் உப்பு கொஞ்சம். இப்போ எல்லாம் வதங்கிருச்சு. தண்ணி சேர்த்துருவோம். இது கொதிச்சதுக்கப்புறம் காய் சேர்த்துடலாம். தால்ச்சா நல்லா கொதிக்குது. இப்போ காயெல்லாம் சேர்த்துடலாம். கத்திரிக்காய், சுரக்காய், வாழைக்காய் எல்லாத்தையுமே ஒன்றா போட்டுடலாம். இந்த சால்னா குழம்புக்கு நம்ம முருங்கைக்காய்லாம் போடக்கூடாது. முருங்கைக்காய் போட்டோம்னா சாம்பார் மாதிரி ஆயிரும். இந்த மாதிரி காய் மட்டும் போட்டால் நல்லாயிருக்கும். மாங்காய் சீசன் இல்லை. மாங்காய் சீசன் மாங்காய் போட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். புளியை நல்லா கரைச்சி வச்சுருக்கோம். இப்போ அரைச்ச தேங்காவை அதோட சேர்த்து வச்சிடலாம். இது லாஸ்ட்டில் தான் ஊற்றணும், இப்போ ஊற்றக்கூடாது. ரெடி பண்ணி வச்சுருவோம்.
தேங்காயும் புளியும் கலந்து வச்சிடலாம். காய் பாதி வெந்துருச்சு. இப்போ பருப்பும் மட்டனையும் சேர்த்துடலாம். இல்லை நல்லா வெந்துருச்சு. பருப்பு மட்டனும் இந்த காயோடு சேர்த்துடலாம். இந்த தால்ச்சா குழம்பு வந்து மதுரை, திண்டுக்கல், திருச்சி இந்த சைடு தான் பண்ணுவாங்க. அங்கே வந்து சீரக சம்பா அரிசியில் பிரியாணி பண்ணுவாங்க. அதுக்கு வந்து இது ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லா கல்யாண வீட்லேயும் இந்த தால்ச்சா தான் பண்ணுவாங்க. சென்னையில் நம்ம செய்கிற பாசுமதி பிரியாணிக்கு வந்து இது நல்லா இருக்காது இந்த குழம்பு. அதுக்கு கத்திரிக்காய் கட்டான்னு வைப்பாங்க. அது இன்னொரு வீடியோலாம் உங்களுக்கு நான் போடுறேன். முக்கால் பதம் காய் வெந்துருச்சு. இப்போ புளியை சேர்த்துடலாம். புளியும் தேங்காயும் சேர்த்து நல்லா காய வேக வச்சிடலாம். இப்போ உப்பு வரப்பெல்லாம் செக் பண்ணிக்கலாம். இது நல்லா சுண்டி வரணும். காய் இன்னும் கொஞ்சம் வெந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த அளவு தால்ச்சா வந்து 1.5 கிலோ அரிசியில் இன்றைக்கி நான் பிரியாணி பண்ணுறேன். அதுக்கு வந்து இந்த அளவு கரெக்டாக இருக்கும். இதே அளவு வந்து பார்த்து போட்டுக்காங்க. 1.5 கிலோவுக்கு பிரியாணிக்கு இது கரெக்டாக இருக்கும். தனியாக மாதிரி வேறு எடுக்க சொல்கிறேன். வேணாம்ல. गाइस சீரக சம்பா பிரியாணிக்கு தால்ச்சா ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சவங்களா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் அழுத்தி ஆலில் போட்டுக்கோங்க. பாய் பாய்.